பகல்காம்ல நடந்த தீவிரவாதி தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் உறவு வந்து ரொம்ப மோசமாகிட்டே இருக்கு. இப்படி இருக்கும்போது கைஸ் பாகிஸ்தானும் இந்தியாவும் மாற்றி மாற்றி ஏவுகணை சோதனையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஏவுகணை ட்ரைனிங்ஸை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் கைஸ் ஏவுகணை சோதனை ஒன்று பண்ணி பார்த்துருக்காங்க. இந்திய கடற்படை வந்து ஒரு ட்ரைனிங் பண்ணி பார்க்க போகிறாங்க. இது வந்து கைஸ் ரெண்டு நாடுக்கும் வந்து ஒரு போர் சூழல் இருக்கிற மாதிரி தான் கைஸ் தெரியுது. பாகிஸ்தான் வந்து இப்போ தேவையில்லாத ஒரு வேலையை பார்த்துருக்காங்க. அதாவது பாகிஸ்தான் கைஸ் 450 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கிற அப்தாவி ஏவுகணையை வந்து சோதனை பண்ணி பார்த்துருக்காங்க. இது வந்து நிறைய மீடியாஸ் வந்து 450ன்னு சொல்கிறாங்க, நிறைய மீடியாஸ் வந்து 250ன்னு சொல்கிறாங்க. அது இன்னும் ப்ரூவ் ஆகல. ஆனால் நம்மளுக்கு கிடைச்ச வரைக்கும் 480ன்னு தான் கைஸ் நம்மளுக்கு ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. ஆனால் இது வந்து 450ஆகவும் இருக்கலாம், 250ஆகவும் இருக்கலாங்க. இதை கைஸ் பாகிஸ்தான் வந்து ஹிந்துஸ் ட்ரைனிங்னு சொல்கிறாங்க. அதாவது INDUS ஹிந்துஸ் ட்ரைனிங்னா கைஸ் என்னன்னா போர் காலத்தில் கைஸ் தயாராக இருக்கிறதுக்காகவும் அதே நேரத்தில் வந்து போர் வீரர்களை வந்து தயாராக இருக்க வைக்கிறதுக்கும் ஏவுகணையோட திறன் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காகவும் தான் கைஸ் இந்த ஹிந்துஸ் பயிற்சியை நடத்துவாங்க. முக்கியமான இராணுவ அதிகாரிகளும் விஞ்ஞானிகளும் வந்து இந்த சோதனையை வந்து நேரில் பார்த்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் பாகிஸ்தானோட ஜனாதிபதியும் பிரதமரும் சபாஸ் ஷெரீப்பும் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் கைஸ் பாகிஸ்தானோட பாதுகாப்பு வந்து உறுதி செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த சோதனையால். எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை கைஸ். இப்போ வந்து ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையோ இல்லை ஒரு இன்டர்செப்டாரையோ சோதனை பண்ணி பார்த்து பாகிஸ்தான் பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஓகே. ஆனால் வந்து ஒரு சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைலை வந்து சோதனை பண்ணி பார்த்துட்டு பாகிஸ்தான் வந்து சேஃப்டியாக இருக்குது இவங்க சொல்கிறாங்க. இதை வந்து கைஸ் எந்த மைண்ட் செட்டில் சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. ஒரு போர்க்காலத்தில் வந்து எப்படி ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் அதே நேரத்தில் எவ்வளோ சீக்கிரமாக வந்து ஒரு ஏவுகணையை லான்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ட்ரைனிங் பண்ணி பார்த்ததா சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த ஏவுகணையோட தொழில்நுட்பத்தை வந்து சோதனையும் பண்ணி பார்த்துருக்காங்க. இப்போ கைஸ் இந்தியா மட்டும் சலிச்சதில்லை, இந்தியாவும் சோதனை பண்ணி தான் கைஸ் பார்க்க போகிறாங்க. கார்பார் கடற்கரையில் இந்திய கடற்படை ஒரு மாசான சம்பவத்தை பண்ண போகிறாங்க. அதாவது கைஸ் ஒரு போர் சூழலில் வந்து கடற்படை எப்படி செயல்படணும் அப்படிங்கிறத வந்து ஒரு ட்ரைனிங்காக பண்ண போகிறாங்க. அதாவது கடற்படை துப்பாக்கி சூடு பயிற்சி நடத்த போகிறாங்க. இது வந்து கைஸ் மே 7 காலையில் 7லிருந்து மாலை 6:30 வரைக்கும் இது நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த சோதனை கைஸ் அரபிக் கடல் பகுதியில் வந்து நடக்க போகுதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த சோதனை நடக்கிற இடத்துல வந்து பாதுகாப்புக்கு முக்கியமான அறிவிப்புகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதாவது நம்ம இஷ்டத்துக்கு வந்து நம்ம ஒரு சோதனையை பண்ணி பார்க்க முடியாது. அது வந்து எப்படி இருக்கும், அது வந்து எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும், நம்ம நினச்ச மாதிரி இருந்தால் ஓகே. அதே நேரத்தில் அது நம்மளுக்கே பேக் ஃபயர் ஆயிடக்கூடாது. அதனால வந்து கைஸ் இந்த பகுதியில் இருக்கிற மீனவர்களுக்கும் மற்ற கப்பல்களுக்கும் இந்த சோதனை நடக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் விலகி இருங்கன்னே சொல்லியிருக்காங்க. இந்த பயிற்சி கடல்சார் பாதுகாப்பை வந்து அதிகப்படுத்தும். அதே நேரத்தில் வந்து இது வழக்கமான பயிற்சி தான். இதை வந்து நாங்கள் பாகிஸ்தான் மிரட்டுற விதமாகவும் இல்லை வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமாகவும் இதை பண்ணலைன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கைஸ் பாகிஸ்தானை மிரட்டணும்னா நம்ம இந்த மாதிரி பயிற்சிலாம் பண்ண மாட்டோம். ஒன்று நம்ம டைரக்ட் அட்டாக் பண்ணிடுவோம். அப்படி இல்லைன்னா கைஸ் நம்மளோட ஃபைட்டர் ஜெட்ஸை பாகிஸ்தான் எல்லைக்குள்ளே அனுப்பிட்டு திரும்ப நம்ம உள்ளே கொண்டு வருவோம், அவங்கள கொஞ்சம் மேம்படுத்துறதுக்காக. பாகிஸ்தானுக்கு எதிராக கைஸ் நம்ம ஒரு ஏவுகணை சோதனை பண்ணணுமோ இல்லை வந்து இந்த மாதிரி ஒரு கடற்படை சோதனை பண்ணணும்னு தேவையே இல்லை கைஸ். வந்து நம்ம கிட்ட இருக்கிற டெக்னாலஜிஸ் வந்து அவங்க கிட்ட நிறையாவே இல்லை. இப்படி இருக்கும்போது நம்ம தேவையில்லாமல் நம்ம ஏவுகணைகளை சோதனை பண்ணி பார்க்கணுன்னு எந்த அவசியமும் இல்லை. ஓகே கைஸ், இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய், குட் நைட்.